இப்போ வந்து எம்ஆர்எஸ்ஐ பற்றி பார்க்க போகிறோம். எம்ஆர்எஸ்ஐ வந்து ஸ்டெஃபைலோகாக்கையில் வந்து ஒரு வகையானது. இது எப்படின்னா ஸ்டெஃபைலோகாக்கஸ் மெத்திலின் ரெசிஸ்டன்ட் ஸ்டெஃபைலோகாக்கஸ் ஆரியஸ் இதான் வந்து எம்ஆர்எஸ்ஐன்னு சொல்கிறாங்க. இந்த எம்ஆர்எஸ்ஐ வந்து இஸ் டிஃபிகல்ட்டி டு ட்ரீட் அண்ட் ரெசிஸ்ட் த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு இன் ஆன்டிபயோட்டிக்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது எம்ஆர்எஸ்ஐ வந்து டிஃபிகல்ட் டு ட்ரீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இட் ரெசிஸ்ட் த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு இன் த ஆன்டிபாடிஸ். மோஸ்ட் காமன்லி யூஸ்டு இன் ஆன்டிபாடிஸில் தான் வந்து பார்க்க முடியும். இப்போ வந்து பெனிசிலின் வாஸ் டிஸ்கவர்டு இன் 1925 வந்து பெனிசிலின் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்கிறாங்க. 1915 வந்து இந்த பெனிசிலின் இருக்க இந்த சிந்தசைஸ்டு டு த ஆல்டர்னேட்டிவ் டு த கிரியேட்டட் இன் த ஃபார்ம் ஆஃப் த மெத்திலின் வந்து மெத்திசிலின் வந்து அப்போ தான் இது ஆல்டர் பண்ணியிருக்காங்க. பெனிசிலின் வந்து மெத்திசிலினா வந்து அப்போ தான் வந்து ஆல்டர் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த பெனிசிலின் ஆன்டிபாடிஸ் இருக்கா, அதாவது இந்த பெனிசிலின் பைண்டிங் ப்ரோட்டீன் இருக்கா, அந்த பைண்டிங் ப்ரோட்டீனில் வந்து இஸ் ஏபிள் டு பைண்ட் டு த ப்ரோட்டீன் இட் செல் வால் இஸ் disruption வந்து நடக்குது of the bacteria it possible பெனிசிலினால. அப்போ however the Staphylococcus aureus வந்து is acquired for the methylene அதுக்கப்புறம் மெக் ஃபார் த ஜீன் ஜீன் கொடுத்து இஸ் பைண்டிங் டு த ப்ரோட்டீன். பெனிசிலிக் ப்ரோட்டீன் இஸ் பைண்டட் டு த ப்ரோட்டீனாக கொடுத்துட்டு இது பண்ணுது. இப்போ வந்து வேர் டஸ் த எம்ஆர்எஸ்ஏ ஒர்க் வந்து எங்கே வந்து எம்ஆர்எஸ்ஏ ஒர்க் ஆகுதுன்னா இஃப் த இன்ஃபெக்ஷன் கேன் பி அக்கர் இஸ் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த பாடியில் வந்து இன்ஃபெக்ஷன் அஃபெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து ஹவு இட் இஸ் ஸ்ப்ரெட், எப்படி வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா இட் இஸ் அ ப்ரைமரிலி வே ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஆஃப் த எம்ஆர்எஸ்ஏ through the direct content to the அதுக்கப்புறம் வந்து direct content another person sneezing droplets மூலமா இந்த எம்ஆர்எஸ்ஐ இன்ஃபெக்ஷன் வந்து சிம்டம்ஸ். இது வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷன், இட் மே பி மைல்டு இன்ஃபெக்ஷன் ஆஃப் த ஸ்கின் அண்ட் பாயில் ஸ்போர்ஸ் இருக்குது. டெவலப்மெண்ட் இஸ் சிக்னிஃபிகன்ட் டு த இன்ஃபெக்ஷன்ஸ் இஸ் நெக்ரோடைஸ்டு அண்ட் ஃபேஸ்டரைசிங் அண்ட் இட்ஸ் ட்ரீட்டிங் டு த பாக்டீரியா இஸ் ட்ராவல் இன் டு த பிளட் ஸ்ட்ரீமில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் பாசிபிள் டு த சர்வ் அஸ் அ சிம்டம்ஸ் ஃபீவர் ஃபெட்டிக் பெயின்லலாம் வருது. அதுக்கப்புறம் நிமோனியா, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வந்து எம்ஆர்எஸ்ஏ அந்த ரெசிஸ்டன்ஸ் மூலயமா வருது அப்படி சொல்கிறாங்க. இப்போ நிமோனியா இட் காசஸ் டு த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸில் வந்து ரொம்ப இதாக இருக்குது. அதுக்கப்புறம் எம்ஆர்எஸ்ஏ வந்து டெவலப்டு டு ரெசிஸ்ட் ஆஃப் வேன்ஸ் ரிமைட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீக் ஆஃப் இம்யூன் சிஸ்டம் வந்து இந்த நர்ஸ் அதுக்கப்புறம் அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப காஸ்ட் ஈட்டிங் ஏஜெண்ட்டாக இருக்குது. மிலிட்ரி பர்சனலுக்கும் வருது. இப்போ எப்படி டயக்னோசிஸ் பண்ணுறாங்கன்னா எம்ஆர்எஸ்ஏ இஸ் டயக்னோஸ் பை த ஸ்வாப் ஆஃப் த ஸ்வாப் கல்ச்சரில் வந்து டயக்னோஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த எம்ஆர்எஸ்ஏ வந்து ஸ்டாண்டர்ட் டு ட்ரீட்மெண்ட் ஆஃப் த ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ஆஃப் த ஓரல் ஆன்டிபாடி 7 to 10 days வந்து கொடுக்கணும். இஸ் நெவர் அப்சஸ் இந்த பாயில் ஆன் த அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன் வந்து பாயில் பண்ணக்கூடாது. பெட்டர் ட்ரீட்மெண்ட் இஸ் ப்ராப்பர் ஹேண்ட் வாஷிங் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் இஸ் சிவியர் ஐவி ஆன்டிபாடிஸ் வந்து கொடுக்கலாம். வேன்க்ரோமைசின் வந்து கொடுக்கலாம். அடுத்தது நம்ம ஸ்டெஃபைலோகாக்கஸோட டாக்ஸின் அண்ட் என்சைம் ப்ரொடியூஸ் ஃபார் ஸ்டெஃபைலோகாக்கஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் டாக்ஸின் வந்து ஸ்டெஃபைலோகாக்கஸ் ஆரியஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் டு த விரிலன்ஸ் ஃபேக்டர். அதுக்கப்புறம் வந்து ஹீமோலைசின் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டான் இருக்குது. இஸ் லைசிஸ் த ஆர்பிசி ஆஃப் த ஷீப் வந்து ஆல்ஃபாவும் ஷீப் வந்து பீட்டாவும் இருக்குது. பீட்டா ஹீமோலைசின் டு இனிஷியேட் த 37 degrees Celsius பட் இஸ் எவிடென்ட் ஆஃப் ஆடட் கோல்டு டெம்பரேச்சரில் வந்து ஹாட் கோல்டு ஃபினாமினானில் யூஸ் பண்ணுறாங்க. பீட்டா ஹீமோலைசின் வந்து ஹாட் கோல்டு ஃபினாமினானில் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சப்யூனிட்டில் என்ன சொல்கிறாங்க, சப்யூனிட்டில் என்ன சொல்கிறாங்க, லியூகோசிடின் அப்படின்னு இருக்குது. லியூகோசிடின் ஹீமோலைசின் மாதிரி லியூகோசிடின் இருக்குதா. இது வந்து சப்யூனிட் வந்து ஸ்மால் சப்யூனிட், அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் சப்யூனிட்னு இருக்குது இதில். அதுக்கப்புறம் வந்து பேண்டன் அதுக்கப்புறம் வந்து வேலிடைன் டாக்ஸின் பேண்டோவேலிடைன் டாக்ஸின் இருக்குது. இது வந்து காமா ஹீமோலைசின் லியூகோசிடின் அப்படின்னு இருக்குது. காமா ஹீமோலைசின் லியூகோசிடின் இஸ் நோன் அஸ். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஹைமினோட்ரோபிக், அதுக்கப்புறம் வந்து ஹைமினோட்ரோபிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மோஸ்ட் காம்பேக்ட்
டிமாண்டில் வந்து இஸ் அ பாலிமார்ஃபோ நியூக்ளிக் லியூகோசைட் அண்ட் மேக்ரோஃபேஜ் அதில் வந்து டேமேஜ் வந்து நடக்குது. என்டரோடாக்சின் வந்து ஃபுட் பாய்சனிங் டாக்ஸின் அப்படி சொல்கிறாங்க. இது வந்து த இன்ஜெக்ஷன் ஆஃப் த அதுக்கப்புறம் கண்டாமினேட்டட் ஃபுட் மூலிமா வரக்கூடியது. இதோட சிம்டம்ஸ் வந்து நாசியா வாமிட்டிங் டயரியா டெவலப்டு ஆஃப்டர் 2 to 6 hours இஸ் கன்சியூம்டு டு கண்டாமினேட்டட் ஃபுட்டில் வந்து கன்சியூம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் வந்து ஏபிசி C1 C2 C3 டி அண்ட் டிஇ அண்ட் ஹச்ன்னு இருக்குது. சூப்பர் ஆன்டிஜன் காசஸ் அதுக்கப்புறம் மல்டி சிஸ்டம் டிசீசஸ்ன்னு இருக்குது. இட் இஸ் டைரக்ட்லி ஆக்டிங் டு த ஏஎன்எஸ்ல வந்து ஆக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இப்போ ரேதர் தென் த ஜிஐடி கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் மியூக்கோஸில் வந்து இதாகுது. அதுக்கப்புறம் ஸ்டிமுலேட் டு த வேகஸ் நர்வ் அண்ட் வாமிட்டிங் சென்டரில் வந்து வாமிட்டிங் சென்டரில் இதாகுது. 30 minutes ஆஃப் ரெனின் அதுக்கப்புறம் வந்து ரெனின் டாலரன்ஸில் வந்து இதாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. 30 minutes ஆஃப் ரெனின் டாலரன்ஸ் இருக்குது. டாக்ஸிக் ஷார்ட் சிண்ட்ரோம் டாக்ஸின் இருக்குது. சிம்டம்ஸ் வந்து ஃபீவர் வருது. அதுக்கப்புறம் வந்து ஹைப்பர் டென்ஷன், வாமிட்டிங், டயரியா அண்ட் ஹை. அதுக்கப்புறம் TSST1 அதுக்கப்புறம் ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஆரியஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த மோஸ்ட் ஆஃப் த இதுலேயும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து தீஸ் ஆர் ஆக்டிவேட்டட் டு த T லிம்போசைட் விச் ஆர் ரிலீசஸ் டு த இன்டர்லியூக்கன் அண்ட் டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டர் வந்து இதில் டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டர் வந்து இதில் வந்து காசு ஆகுது. டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டர் வந்து இதில் காஸ்டிட்டி ஏஜென்ட்டாக வந்து இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ஃபோலியேட்டட் டாக்ஸின் வந்து தீஸ் ஆர் த எபிடெர்மோலைசின் தான் எக்ஸ்ஃபோலியேட்டட் டாக்ஸின். டைப் 1 இஸ் அ குரோமோசோமல் கண்ட்ரோல். டைப் 2 இஸ் அ பிளாஸ்மிட் மீடியேட்டடாக இருக்குது. எபிடெர்மல் ஸ்பிளிட்டிங்கில் வந்து இஸ் லீடிங் டு த சிம்டம்ஸ். அதுக்கப்புறம் ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஸ்கேட்டர்டு ஸ்கின் சிண்ட்ரோம்னு இருக்குது. அது வந்து அதுக்கப்புறம் ரைட்டர் டிசீஸு நியூபார்னுக்கு யூஸ் ஆகுது. நியூபார்னுக்கு வந்து இந்த டிசீஸ் வருது, ரைட்டர் டிசீஸு. ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஸ்கால்டர்டு ஸ்கின் சிண்ட்ரோம் அது வந்து ரைட்டர் டிசீசஸ் நியூபார்னில் வந்து காஸ்டிட்டி ஏஜென்ட்ஸாக இருக்குது. இப்போ வந்து டெட்டனஸ் அதுக்கப்புறம் டிடிஎஸ் எதுக்குன்னா ஃபீவர் அதுக்கப்புறம் இதெல்லாம் வருது. அதுக்கு இட் இஸ் ரெஸ்பான்ஸ் ஃபார் த இன்டர்லியூக்கன் அண்ட் டியூமர் நெக்ரோசிஸ் காஸ்டிட்டி ஏஜென்ட்ஸாக இருக்குது. அதே தான். இப்போ வந்து மார்ஃபாலஜி முடிச்சுட்டு டாக்ஸின் முடிச்சிட்டோம், என்டரோடாக்சின் முடிச்சிட்டோம். எக்ஸ்ஃபோலியேட்டட் டாக்ஸினில் தான் ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஸ்கால்டர் ஸ்கின் முடிச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு பெனிசிலினேஸ் வந்து எதில் வரும்? பெனிசிலினேஸ் வந்து என்சைம். இப்போ வந்து என்சைம் பார்க்க போகிறோம். என்சைமில் வந்து என்னென்னா அதுக்கப்புறம் கொயாக்லேஸ் பாஸ்பட்டேஸ் டிஆக்சி ரைபோநியூக்ளியேஸ் கொயாக்லேஸ் வந்து ஃப்ரீ கொயாக்லேஸ்ன்னு இருக்குது. இந்த கொயாக்லேஸ் இஸ் கன்வெர்டட் ஃபைப்ரின். convert fibrinogen to fibrin. Free coagulase convert fibrinogen to fibrin. Fibrin is test வந்து slide coagulase tube coagulase இருக்குது. Slide coagulase tube coagulase இருக்குது. பெனிசிலின் வந்து பெனிசிலின் ரெசிஸ்டண்ட்டாக மாறுதா, வந்து பீட்டோலாக்டமேஸ் மூலிமா வருது, அது பெனிசிலினேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைட்ரோலினிடைஸ் அதுக்கப்புறம் பிரேக் அதுக்கப்புறம் வந்து கான்ஸ்டிடியூயன்ஸ் இட் ஹெல்ப்ஸ் டு த ஸ்ப்ரெட் தி இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அதுக்கப்புறம் லைபேஸ் வந்து இட் ஹெல்ப்ஸ் டு இன்ஃபெக்ட் த ஸ்கின் அண்ட் அதுக்கப்புறம் ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஆரியஸ் அதுக்கப்புறம் வந்து சப்குட்டேனியஸில் வந்து இதாகுது. அதுக்கப்புறம் வந்து நியூக்ளியஸில் வந்து டிஎன்ஏ வந்து அதுக்கப்புறம் ஸ்டெஃபிலோகைனேஸ் புரோட்டீனியேஸ் வந்து நியூக்ளியஸில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கேட்டலேஸ் அண்ட் புரோட்டியேஸ் யூரியேஸ்லாம் வந்து இந்த என்சைமில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் என்சைமில் பார்த்துக்கலாம். எம்ஆர்எஸ்ஏ வந்து நம்ம அப்போதே பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து கொயாக்லேஸ் நெகட்டிவ் ஸ்டெஃபிலோகாக்கஸ். கொயாக்லேஸ் நெகட்டிவ் ஸ்டெஃபிலோகாக்கஸ் வந்து என்னதுன்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் தான் வந்து கொயாக்லேஸ் நெகட்டிவ் ஸ்டெஃபிலோகாக்கஸ். கொயாக்லேஸ் நெகட்டிவ் ஸ்டெஃபிலோகாக்கஸ் வந்து கொயாக்லேஸ் நெகட்டிவ் ஸ்டெஃபிலோகாக்கஸ் வந்து ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஆல்பஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஆல்பஸ் தான் வந்து ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஆல்பஸ்
ஸ்டெஃபிலோகோக்கஸ் எபிடெர்மிடிஸ், ஸ்டெஃபிலோகோக்கஸ் ஸ்ட்ரெப்டோஃபைலோகோக்கஸ் அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கொயாக்லிஸ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. கொயாக்லிஸ் நெகட்டிவ் தான் வந்து எம்ஆர்எஸ்ஐயில் வந்து இருக்குது. இது வந்து கொயாக்லிஸ் டெஸ்ட்டில் வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது சைக்ளிக் ஏஎம்பி டெஸ்ட்டில் வந்து இது பண்ணலாம். சைக்ளிக் ஏஎம்பி டெஸ்ட்டில் நம்ம இதை பார்க்கலாம். கொயாகுலேஸ் அதாவது ஹீமோலைசின் ஸ்டெஃபிலோகோக்கஸ் ஆரியஸ் இஸ் கிவன் டு சிந்தசைஸ் தி ஹீமோலைசின். அதுக்கப்புறம் வந்து ஸ்டெஃபிலோகோக்கஸ் ஆல்பிகேட்ஸ் தீஸ் ஆர் தி ரெசிஸ்டன்ஸ் டு த ஸ்டெஃபிலோகோக்கஸ் ஆரியஸ் வந்து யூஸ் டு த கேம்ப் டெஸ்ட்டில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெஃபிலோகோக்கஸ் ஆரியஸ் அண்ட் ஸ்டெஃபிலோகோக்கஸ் அதுக்கப்புறம் வந்து ஸ்டெஃபிலோகோக்கஸ் ஆரியஸ் வந்து டெஸ்ட் ஃபார் ஸ்டெஃபிலோகோக்கஸ் அதுக்கப்புறம் வந்து அலகேட் அதுக்கப்புறம் ஆல்ஜிகேட்டில் வந்து இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒயிட் கலரில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து மார்ஃபாலஜி அதுக்கப்புறம் மார்ஃபாலஜி அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் அதுக்கப்புறம் வந்து மார்ஃபாலஜி ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பார்க்கலாம். மார்ஃபாலஜி அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து முதல்ல ஸ்டெஃபிலோகோக்கஸோட மார்ஃபாலஜி எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னா கிளாசிஃபிகேஷன்ஸ். இது வந்து ஒரு கிரேப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்குது. மார்ஃபாலஜியில் வந்து இது வந்து கிராம் பாசிட்டிவ் பேஸ் காக்கை கிராம் பாசிட்டிவ் காக்கையாக இருக்குது. இது வந்து கிராம் பாசிட்டிவ் காக்கையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து மொத்தம் எத்தனை டைப் இருக்குன்னா 3 டைப்ஸ் இருக்குது. ஸ்டெஃபிலோகோக்கஸ் ஆரிகஸ், ஸ்டெஃபிலோகோக்கஸ் ஆல்பிஸ், ஸ்டெஃபிலோகோக்கஸ் சிட்ரஸ்ன்னு இருக்குது. இது எல்லோ, ஒயிட்டு, கோல்டன் எல்லோ கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கிரேப் லைக் ஸ்ட்ரக்சரில் கிளஸ்டர் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. இட் இஸ் யூஸ்டு ஃபார் த ஸ்டெஃபிலோகோக்கஸ் ஆரிகஸ் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா கேம்ப் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீமோலைசின் அதுக்கப்புறம் ஹீமோலைசின் ஆஃப் ஸ்டெஃபிலோகோக்கஸ் ஆரிகஸ் இஸ் given to the synthesis of the hemolysis of the Staphylococcus albicus. These are the properties of the hemolysis toxin. Hemolysis toxin வந்து Staphylococcus aureus used for the camp test. Camp test வந்து Staphylococcus aureus வந்து camp test வந்து யூஸ் பண்ணுறாங்க. கேம்ப் டெஸ்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க ஃபார் த ஸ்டெஃபிலோகோக்கஸ் அதுக்கப்புறம் ஸ்டெஃபிலோகோக்கஸ் அதுக்கப்புறம் வந்து அகலசியா ஸ்டெஃபிலோகோக்கஸ் அகலசியாக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டெரிலைசேஷன் வந்து எதுக்கான யூஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்டெப் 5 யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் வந்து இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காண்டி ஸ்டெஃபிலோகோக்கஸ் ஆரியஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து கொயாகுலேஷன் டெஸ்ட்டில் வந்து பார்க்கணும். கொயாகுலேஷன் டெஸ்ட்டில் வந்து கோஅக்ளூட்டினேஷன் டெஸ்ட் வந்து எப்படின்னா ப்ரோட்டீன் ஏ ஆஃப் ஸ்டெஃபிலோகோக்கஸ் ஆரியஸ் இஸ் ஃபிக்ஸ்டு வித் த ஆன்டிபாடி ஐஜிஜி எக்ஸப்ட் ஐஜிஜி3 இஸ் டிஃப்ரெண்ட் பாக்டீரியா இருக்குது. ஸ்டெஃபிலோகோக்கஸ் சால்மோனெல்லா டைஃபி அதுக்கப்புறம் வந்து லான்ஜினா அதுக்கப்புறம் நீமோஃபிலியா அதுக்கப்புறம் நைசீரியா ஸ்டெஃபிலோகோக்கஸ் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதோட மார்ஃபாலஜி வந்து 1 மைக்ரோமீட்டர் திக்னஸ் வந்து டயாமீட்டரில் இருக்குது. தீஸ் ஆர் அரௌண்ட் த கிரேப் லைக் கிளஸ்டர் வந்து இருக்குது. இந்த மாதிரி வந்து ஹெமடாக்சின் டியாசின் பென்சில் வச்சு இந்த மாதிரி ரவுண்டாக போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து கல்ச்சர் வந்து என்னென்னா கல்ச்சரில் வந்து மெயின் கல்ச்சராக வந்து நியூட்ரியன்ட் அகாரு பிளட் அகாரு மெக்கான்கி அகாரு லிக்விட் செலக்டிவ் மீடியாவில் வந்து NaCl வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மேனிட்டால் சால்ட் அகாரு அதுக்கப்புறம் பொட்டாசியம் அதுக்கப்புறம் டெலோரேட் மீடியம் பொட்டாசியம் டெலோரேட் மீடியம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. மேனிட்டால் சால்ட் அகாரு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பீட்டா ஹீமோலைசின் வந்து பிளட் அகார் வந்து பீட்டா ஹீமோலைசினுக்கு வந்து பீட்டா ஹீமோலைசின் பிளட் அகார் யூஸ் பண்ணுறாங்க. எல்லோ காலனிஸ் வந்து வரதுக்கு வந்து மேனிட்டால் சால்ட் அகார் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பயோகெமிக்கல் டெஸ்ட்டில் வந்து மெயினாக வந்து எதுக்கு ஸ்டெஃபிலோகோக்கஸ் ஆரியஸ் வந்து அதுக்கப்புறம் டெஸ்ட்டுக்கு வந்து யூஸ் இருக்கும். மேனிட்டல் ஃபெர்மெண்டேஷன் வித்தவுட் ஆசிட் வித்தவுட் கேஸ் வரக்கூடாதுன்னு இது வந்து மேனிட்டல் சால்ட் அகார் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஆன்டிஜெனிக் ஸ்ட்ரக்சர் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குதா விருலன்ஸ் இருக்குது. ஆன்டிஜெனிக் ஸ்ட்ரக்சர் எதில் இருக்குதுன்னா ட்ரீட்மெண்ட்டு இன்டரோடாக்சின் அதுக்கப்புறம் இன்ட்ரோடாக்சின் ஆன்டிஜெனிக் ஸ்ட்ரக்சர். இப்போ பேத்தோஜெனிசிட்டி பற்றி பார்க்கணும். பேத்தோஜெனிசிட்டியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பேத்தோஜெனிசிட்டியில் வந்து இது ப்ரொடியூஸ் வித் லோக்கல் சிந்தசிஸில் வந்து லோக்கலாக வந்து ஹாஸ்பிட்டல் ஏரியாவில் வந்து வரக்கூடியது. அதுக்கப்புறம் எபிடெர்மாலஜியில் அதுக்கப்புறம் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வந்து ஃப்ளோரா ஹியூமன் நோஸ் அதுக்கப்புறம் நோஸ் இந்த மாதிரி ஸ்னீசிங் ஏரியாவில் வந்து வந்துடும் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்னீசிங் ஏரியாலலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் ஏரியா இந்த அனிமல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் வந்து எங்கன்னா எண்டோஜினஸ் டிரான்ஸ்மிஷன் எக்ஸோஜினஸ் டிரான்ஸ்மிஷன். எண்டோஜினஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது நார்மல் ஃப்ளோரா. அதுக்கப்புறம் இந்த எக்ஸோஜினஸ் டிரான்ஸ்மிஷன் வந்து இது டேரக்டாக கனெக்ட் டு அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் அண்ட் ஸ்டஃப் டு த பேஷண்ட். அதுக்கப்புறம் ஏர்போர்ன் டஸ்ட் டு த பார்ட்டிகல் அண்ட் ஃபிலிஸ்டேட் பாடாக இருக்குது. ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் அதுக்கப்புறம் ஸ்கின் அண்ட் மியூக்கஸில் வந்து ஸ்டெஃபிலோகோக்கஸ் ஆரியஸ் வந்து மெனி சிஸ்டம் அண்ட் ஆர்கன்ஸில் வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரெசிபிடேட்டிங் ஃபேக்டர் 3 ஃபேக்டர் இருக்குது. மொத்தம் வந்து ஹோஸ்டல் ஃபேக்டர் அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் ஃபேக்டர் இதெல்லாம் ஃபேக்டர் இருக்குது. விரலன்ஸ் ஃபேக்டரில் வந்து என்னென்னா அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா செல்லர் ஃபேக்டர் இருக்குது.
இன்ட்ராசெல்லுலர் ஃபேக்டர், எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃபேக்டர்னு இருக்குது. இன்ட்ராசெல்லுலர் ஃபேக்டர் அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃபேக்டரில் வந்து என்சைம் இதெல்லாம் இருக்குது. இன்ட்ராசெல்லுலர் ஃபேக்டரில் வந்து பெப்சினோஜன், அதுக்கப்புறம் செல்வாலில் வந்து அசோசியேட்டட் ஃபேக்டரில் வந்து பெப்சினோஜன், அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து டிகோயிக் ஆசிட், அதுக்கப்புறம் வந்து புரோட்டீன் ரெசப்டார், அதுக்கப்புறம் கேப்சூல், அதுக்கப்புறம் புரோட்டீன் ஏ அதெல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஆன்டி ஃபேகோசைட்டோசிஸ் இதெல்லாமே வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃபேக்டரில் வந்து என்சைம் இருக்குது, ஃப்ரீ கோயாகுலேஷன் இருக்குது, பெனிசிலினேஸ் இருக்குது. பெனிசிலினேஸ் வந்து பீட்டா லாக்டோமேஸ் மூலிமா வந்து பெனிசிலினேஸ் வந்து போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹைட்ராக்சினேடேஸ், அதுக்கப்புறம் லிப்பேஸ், நியூக்ளியேஸ், அதுக்கப்புறம் ஸ்டெஃபிலோகைனஸ், ஹீமோலைசின், டாக்ஸினில் வந்து ஹீமோலைசின், லியூகோசரின், என்டரோடாக்சினில் வந்து சிடி, அதுக்கப்புறம் ABC1, C3, CDE அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் மியூக்கோஸால் வந்து இது அஃபெக்ட் ஆகுது. இந்த டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோம் இருக்குது. டாக்ஸிக் T1 T8 இருக்குது. இது வந்து சூப்பர் ஆன்டிஜனாக வந்து இருக்குது. இந்த இருக்கிற உமன் வந்து அப்சர்வ் இந்த வெஜினல் டேம்பான்ஸில் வந்து இது வந்து வருதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ஃபாலியேட்டட் டாக்ஸின் இருக்குது. எக்ஸ்ஃபாலியேட்டட் டாக்ஸின் வந்து இஸ் நோன் அஸ் எக்ஸ்ஃபாலியேஷன் ஆஃப் த டாக்ஸின் இஸ் எபிடெர்மோமைட்டிக். அதுக்கப்புறம் வந்து டாக்ஸின், அதுக்கப்புறம் எபிடெர்மோலைசின் ஆஃப் த ஸ்டெஃபிலோகாக்கஸ் scattered skin syndrome, scalded skin syndrome. These are the infected to the skin. அதுக்கப்புறம் related diseases is known as a newborn and toxic in the epidermolysis. அதுக்கப்புறம் necrolysis அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நியோனேட்ரம், அதுக்கப்புறம் பல்பஸ் இதில் வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஆன்டிஜென்ஸ் இதெல்லாமே வந்து பிளாஸ்மிடில் வந்து ட்ரீட்மெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கொயாகுலேஸ் நெகட்டிவ் ஸ்டெஃபிலோகோக்கஸ், அதுக்கப்புறம் கொயாகுலேஸ் நெகட்டிவ் ஸ்டெஃபிலோகோக்கஸ்ன்னு இருக்குது. கொயாகுலேஸ் நெகட்டிவ் ஸ்டெஃபிலோகோக்கஸில் வந்து என்ன முடிக்கணும்னா கான்ஸ், அதுக்கப்புறம் CONS இல்லை கொயாகுலேஸ் நெகட்டிவ் ஸ்டெஃபிலோகோக்கஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்டெஃபிலோகோக்கஸ் கேபிட்டஸ், ஸ்டெஃபிலோகோக்கஸ் ஹோமினி, ஸ்டெஃபிலோகோக்கஸ் ஹீமோலைசினேஸ், ஸ்டெஃபிலோகோக்கஸ் ஆல்பிகஸ் எபிடெர்மிட்டஸ் வந்து மோஸ்ட் காமன் வந்து 95% ஆஃப். அதுக்கப்புறம் வந்து நெகட்டிவ் ஸ்டெஃபிலோகோக்கை வந்து இது வந்து கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்கின் அண்ட் மியூக்கஸ், அதுக்கப்புறம் வந்து வெஜைனா, தீஸ் ஆர் த காசஸ் ஆஃப் த இன்ஃபெக்ஷன் ஆஃப் த. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஸ்ட்ரெச் அப்சஸ், அதுக்கப்புறம் வந்து பாக்டீரியா, யூடிஐ அதுக்கப்புறம் வந்து எண்டோகார்டிகா த பர்சன், அதுக்கப்புறம் வந்து அடிஷன் டு த அதுக்கப்புறம் இம்யூனோ டெஃபிஷியன்சி டிசீசஸ் ஆஃப் த இம்ப்ளான்டேஷன் ஆஃப் த ஃபாரின் பாடி அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் வால்யூம் burn, intravascular corticolis. These are the colonized to the hospital derivatives of the implants categories இருக்குது. ஸ்டெஃபிலோகோக்கஸ் ஸ்டெபிடியஸ், அதுக்கப்புறம் வந்து சாப்ரோஃபைட்டிகஸ், ஸ்டெஃபிலோகோக்கஸ் சாப்ரோஃபைட்டிகஸ் இருக்குது. இதில் வந்து சாப்ரோஃபைட்டிகஸ் வந்து இஸ் ப்ரொடியூசஸ் டு த அப்பர் யூரினரி ட்ராக்ட் அதுக்கப்புறம் வந்து sexually activated young girls enhance the capacity of the அதுக்கப்புறம் adhere to the ureoepithelial cells of the presence of 160 kilodalton. அதுக்கப்புறம் hemoagglutinogen is adhesion protein. These are the sensitive with the common antibodies is except to the அதுக்கப்புறம் வந்து nalidexin toxin, அதுக்கப்புறம் வந்து navobiosin toxin இருக்குது. இதான் வந்து அதுக்கப்புறம் நெகட்டிவில் வந்து அதுக்கப்புறம் வந்து கொயாகுலேஸ் நெகட்டிவில் வந்து ஸ்டெஃபிலோகோக்கஸ் கேபிட்டஸ், ஸ்டெஃபிலோகோக்கஸ் ஹோமினிஸ், ஸ்டெஃபிலோகோக்கஸ் ஹீமோலைசினிஸ் இதெல்லாம் வந்து நார்மல் ஃப்ளோரா ஸ்கின்ல வந்து இது பண்ணாமல் ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்டெஃபிலோகோக்கஸ் ஆல்பஸ் வந்து ஸ்கின் வெஜினா இதெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. இது டயக்னோசிஸ் டு த மேனிட்டல் சால்ட் அகரில் வந்து டயக்னோசிஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் யூடிஐ வந்து அதுக்கப்புறம் அப்பர் யூடிஐ இந்த செக்ஷுவலி அதுக்கப்புறம் யங்கர்ஸ் என்ஹான்ஸ் கெப்பாசிட்டி இதன் மூலயமா இதெல்லாம் பிக்மெண்டேஷன் வந்து கோல்டு. ஸ்டெஃபிலோகோக்கஸ் ஆரியஸ் வந்து எபிடெர்மிஸ், அதுக்கப்புறம் ஸ்டெஃபிலோகோக்கஸ் அதுக்கப்புறம் வந்து சாப்ரோஃபைட்டிகஸ் வந்து நான் பிக்மெண்டேஷன், அதுக்கப்புறம் ஒயிட், அதுக்கப்புறம் கோல்டன் எல்லோவில் வந்து இருக்குது. மேனிட்டாவில் வந்து அதுக்கப்புறம் ஆசிட் நோ கேஸில் வந்து இருக்குது. கொயாகுலேஸ் டெஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே பாசிட்டிவ். அதுக்கப்புறம் வந்து கொயாகுலேஸ் டெஸ்ட்டில் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து தெர்மோநியூக்ளியஸில் வந்து பாசிட்டிவ் இதில் கோல்டு மாதிரி தான் பாசிட்டிவாக இருக்கும், அது எல்லாமே நெகட்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் நோவி பயோசினில் வந்து எல்லாமே வந்து நோவி பயோசினில் மட்டும் எக்ஸப்ட் அதுக்கப்புறம் நோவி பயோசின் மட்டும் SSRன்னு வந்துருக்கும், சென்சிட்டிவிட்டியாக இருக்கும்.
இப்போ வந்து என்னென்னா ரெசிஸ்டன்ட் ஆஃப் த பீட்டா லாக்ட்ரம் ஆன்டிபாடி பெனிசிலின் இருக்கா. இது வந்து பிளாஸ்மிட் மீடியேட்டட் ரெசிஸ்டன்ட்டில் இருக்குது. இட் இஸ் டியூ டு த ப்ரொடக்ஷன் ஆஃப் த பிளாஸ்மிட் இஸ் என்கோட்டட் டு த பீட்டா லாக்ட்ரம் enzyme. These are the invasive of the penicillin beta lactam antibody. These are the clove of the beta lactam ring. Is the 90% of the strain of Staphylococcus aureus is produced to the beta lactam enzyme. Beta lactamase is produced to the bacteria is a Neisseria அப்புறம் வந்து gonosyria அப்படின்னு சொல்கிறாங்க. மெக்கானிசம் வந்து குரோமோசோமல் மீடியேட்டட் ஜீன் இஸ் நோன் அஸ் அதுக்கப்புறம் வந்து மெக்-ஆர் ஜீன் அதுக்கப்புறம் ஆல்டர் த பெனிசிலின் இஸ் பைண்டிங் டு த ப்ரோட்டீன் ஆஃப் த செல் மெம்பரேனில் இருக்குது. பாக்டீரியல் சர்ஃபேஸ் ரிசெப்டார் இஸ் ப்ரொடியூசஸ் டு த ரெசிஸ்டன்ட் ஆஃப் த பீட்டா லாக்ட்ரம் ஆன்டிபாடிஸ் லைக் மெத்தலின் அதுக்கப்புறம் வந்து காக்சிசலின் அதுக்கப்புறம் வந்து ஆக்சசிலின் மெத்திசிலின் இருக்குது. எபிடெர்மாலஜி டைப்பில் வந்து எம்ஆர்எஸ்ல வந்து மெத்திலின் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஆரியஸ் வந்து ஹாஸ்பிட்டல் அக்வர்டு ஃபார்ம் ஆஃப் ஹாஸ்பிட்டல் ஸ்டெயின் கம்யூனிட்டி அக்வர்டு டு த கம்யூனிட்டி ஸ்டெயினில் வந்து பார்க்க முடியும். அதுக்கப்புறம் டயக்னோசிஸ் ஆஃப் எம்ஆர்எஸ்ஏ வந்து டயக்னோசிஸ் இஸ் அதுக்கப்புறம் ஆன்டிபாடி செலக்டிவ் டெஸ்டிங் இஸ் டன் இஸ் அதுக்கப்புறம் வந்து காஃபிலெக்சின் அதுக்கப்புறம் ஒகாசிசின். தீஸ் ஆர் த மெத்தட் இஸ் யூஸ்டு ஃபார் த குரோமோஜெனிக் ஆஃப் த எம்ஆர்எஸ்ஏ. அதுக்கப்புறம் மேனிட்டால் அதுக்கப்புறம் வந்து ஆக்சசிலின் ஆகா. தீஸ் ஆர் த செரலாஜிக்கல் டெஸ்ட் இஸ் லாட்டெக்ஸ் அக்ளூட்டினேஷன் ப்ரிவென்ஷன் வந்து ட்ரீட்மெண்ட் இஸ் எம்ஆர்எஸ்ஏ கேன் பி ட்ரீட்டட் அதுக்கப்புறம் லாயலி 2% மியூபிரோசின் இருக்குது. அதுக்கப்புறம் சிஸ்டமேட்டிக்கலி வித் த அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் லைன் ட்ரக் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் லைன் ட்ரக்காக வந்து இருக்குது அப்படி சொல்கிறாங்க.